சமீபத்தில் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல உலக நாடுகள் இவரை பார்க்குற விதமும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் என்னதான் நீங்க நல்லவராக இருந்தாலும் வந்து உங்களை எப்பவுமே பாராட்டி பேச மாட்டாங்க. நீங்க பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இந்தியாவை பாராட்டாது, இந்தியா யூஎஸ்ஐ பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா நாட்டுக்கு ஒரு ஈகோ இருக்கும். நேற்று அவரோட பிறந்தநாள் செய்தி நியூசிலாந்து பிரதமர் சொல்றாரு, மோடி அவர்களோட விஸ்டம் எங்களுக்கு வேணும், அவரோட ஞானம் எங்களுக்கு வேணும், அவரோட ஞானத்தினால் எங்க நாட்டுக்கு நல்லது நடக்கணும். ஆஸ்திரேலியா சொல்லுது, இந்தியாவோட நட்பு நாங்கள் இருக்க எங்களுக்கு பல வகையில் நல்லது, அதுவும் மோடி அவர்கள் நட்பு எங்கள் நாட்டை உயர்த்துன்றார். ட்ரம்ப் இத்தனை நாளாக ஃபோன் பண்ணி எடுக்கலன்னொன்னே கொஞ்சம் ஆளை விட்டு கொஞ்சம் எடுக்க சொல்லுங்களேன் ஃபோனை அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தவர் நேற்று ஃபோன் பண்ணி எடுக்காமல் இருக்க முடியாது, ஏன்னா பிறந்தநாள் எடுத்தோன்னே பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ன்ட்டார். அதே நியூயார்க் டைம்ஸில் போட்டிருக்காங்க, த மோஸ்ட் லவ்டு லீடர் இந்த வேர்ல்டு சொல்லிட்டு ஜஸ்ட் விஷயம் அப்படி போட்டிருக்காங்க. யாரும் பார்த்தா மோடி கையெழுத்து போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. எதுங்க? நியூயார்க் டைம்ஸில் வந்து மோஸ்ட் லவ்டு லீடர்னு போடுறான் உலகத்திலேயே. இதெல்லாம் இதை பார்க்குற சாதாரண இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸும் 20 years old 25 years old எல்லாம் விஜய் பின்னாடி போகிறவங்க விட்டுருங்க, அது தனியாக விட்டுருவோம். நான் சொல்றது சிந்திக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு உலகம் முழுக்க பாராட்டுற மாதிரி எப்படி ஒருத்தராக இருக்க முடியும்? அப்போதான் அவரோட நேர்மை அங்கே வருது. ட்ரம்ப் வந்து ஃபோன் அடிச்சு எடுக்கணும்னா டக்குன்னு ஒரு ஒரு பத்திரம், இந்த பாரு உங்க தம்பி மேலே வாங்கியிருக்க பாரு 250 ஏக்கர் அமெரிக்காவில் வாங்கியிருக்குது உண்மை தானே, நான் வெளியிட்டோமா அப்படி சொல்ல முடியுமா அவர்கிட்ட? இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதன் மேலே ஒரு பக்தி வருது. எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு பக்தி ஏன் வருதுன்னா, எப்படி நம்ம இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியும்? ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லாம நாடுன்னு இருக்கிறவங்க மேலதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த சிற்றறிவோட ட்ரம்ப் மாதிரி இருக்கிற மிகப்பெரிய ஒரு நாட்டோட அதிகாரமிக்க ஒரு நாட்டோட உளவு அந்த ISI அந்த இது இருக்குல்ல உளவுத்துறை, அது இந்நேரத்துக்கு அவர் மோடி அவர்களோட வாழ்க்கையை பார்த்துருக்க மாட்டாங்களா? ராலாம் நம்ம ஊர்ல இருக்கு, அது மாதிரி அந்த ஊர்ல இல்லையா? பார்த்துருக்க மாட்டாங்களா? நம்ம CIA இருக்குல்ல, அந்த CIA நம்ம ஊர்ல இல்லையா? இப்போ இந்தியாவில் இல்லையா? உளவாளிகள் இல்லையா? அவங்க ஒருத்தர் குடும்பம் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்காது இவரை பத்தி. அங்கே போயிட்டு அண்ணா இவர் எல்லாம் பேசுகிறாருண்ணே, ஆனால் பூமிக்கு அடியில் 1 லட்சம் கோடி வச்சிருக்காருன்னு சொல்லி தான் வச்சுங்க. இப்படியா மதிப்பாங்க? இங்கே இருக்கிற சாதாரண ஒன்றுத்துக்கு இல்லாத ஆளுங்கள்லாம் இந்த 4 இதில் தெருவில் உட்காந்துக்கிட்டு, ஏய் மோடி நான் ஒன்று கேட்குறேன், அதானிட்டம் பணம் வாங்கி நீ அப்படின்னாங்களே, அதானிட்டையும் அம்பானிட்டும் பணம் வாங்கியிருந்தாரு வச்சுங்களேன், அது ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருக்காதா? இப்போ சின்ன ஒரு இது இன்வெஸ்டிகேஷன், மிஸ்டர் மோடி நீங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எங்கிட்ட இவ்வளோ இருக்குது, எங்கள் ஊரில் 1000 ஏக்கர் வாங்கியிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்களா, இதை வெளில விட்டுமா கேட்டால் என்ன ஆகும்? ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாருங்க. ஏங்க எனக்கு புல்லரிக்குதுங்க சொல்லும் போது. யூஎஸ்ல அதிபர் ஃபோன் பண்ணி எடுக்க முடியாது, நான் நம்பி ஏமாந்துட்டேன், இந்தியாவை நம்பி ஏமாந்துட்டேன்னு வார்த்தை போட்டார், எடுக்க முடியாதுன்னாருங்க. அடுத்த நாள் போடுறாரு, இந்தியாவை வந்து நான் தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணி நல்ல லவ்வபிள் கண்ட்ரியை விட்டுட்டேன். யார்? அவராக வந்து நின்று குனிஞ்சி பணிஞ்சு படுத்து விட்டு கடைசியில் தயவுசெய்து ஃபோன் எடுங்களேன்னு சொல்லி எடுத்தார். இதை வந்து இந்த ஜென்ரேஷன் பார்க்குறாங்க. சரி, இவர் ஒரு உண்மையிலே பெரிய தலைவர் தான்,